இவ்வளவு சிம்பிளா நமக்கு கல்யாணம் ஆகும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல டார்லிங். என் கல்யாணத்தை நான் எவ்வளவு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? எனக்கு கூட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. மேட்சிங் இயரிங், மேட்சிங் பேண்ட். உனக்கும் எனக்கும் மேட்சிங்கா? ஆனா என்ன பண்றது? காக்கி Dress நீ, சிவில் Dress நான். இப்படிதான் கல்யாணம் பண்ணி ஆகணும். டார்லிங், கல்யாணம் தான் இவ்வளவு சிம்பிளா நடக்க போகுது. ஆனா முதல்ல வெயிட்டா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நான் காம்ப்ரமைஸ் ஆகப்பட்டேன். முகூர்த்த டைம் ஆயிடுச்சு. வா வா மாலை மத்திய. நீ முதல்ல போடு. அம்மா சாமி கும்பிடு. கடவுளே கடவுளே, கல்யாணத்தை தான் இவ்வளவு சிம்பிளா பண்ணிட்டேன். ஆனா முதல் இரவு நல்லா வெயிட்டா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கல்யாணம் ஆகி எனக்கு முதல் இரவுலாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாலையை கைட்டு வந்து சபதம் பண்ணிருக்கேன் டார்லிங். போலாம். டைம் இல்ல வா சீக்கிரம் உட்காரு. டார்லிங், அங்க நிக்கிறது எஸ்ஐ சார் மாதிரி இல்ல? ஆமாடா. நமக்கு கல்யாணம் விஷயம் மட்டும் தெரிஞ்ச சார் ஷாக் ஆயிடுவார்ல. ஷாக் இல்ல, ஷேக் ஆயிடுவாரு. போலாமா? போய் ஆசீர்வாதம் போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போ. வா போலாம் வா. சல்யூட் சார். நீங்களே பண்றீங்க, அதுவும் மாலையோட. நீ சொல்லுமா? நீ சொல்லுடா ஏய், கமலஹாசன் ஸ்ரீதேவி படத்துல வர மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மேட்டர்னு சொல்லுங்கயா. நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கோம் சார். ஆசீர்வாதம் கொள்ளுங்க சார். எங்க தெய்வம் நீங்களே நிக்கும்போது ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு இருக்கு. தேங்க் யூ. ஒரு நிமிஷம். தேங்க்யூ சார். போய் புது துணி வாங்கிக்கோங்க. நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, புது துணி வாங்கிக்கோங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். நான் வரேன் சார். ஹலோ சார், சாஸ்திரி நகர் எஸ்ஐ ஆன் டியூட்டி சார். சார் ஓகே சார். எஸ் சார், ஐ ஹேவ் மை எலிஜிபிள் டீம் சார். எஸ் சார். எலிஜிபிள் டீமா? அவங்க எங்க இருக்காங்க? யா ஓகே சார். என்னாச்சு சார்? வாங்க வண்டியில இருங்க. எங்க சார்? அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. எங்களுக்கு அவசர வேலை இருக்கு சார். இது இம்பார்ட்டன்ட் வேலையா? எங்களுக்கு அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். எங்களுக்கு முதலிரவு சார். முதலிரவோட அர்த்தம் தெரியுமா சார் உங்களுக்கு? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நைட் எப்போ வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கேஸை சால்வ் பண்ண என் கூட ஒர்க் பண்ணீங்கன்னா கல்யாண நாள் அன்னைக்கு கேஸை சால்வ் பண்ணதுக்காக உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் வாங்கி தருவேன். சார் அது இங்க பாரு, இந்த வேலையை முடிச்சுட்டு நீங்க டபுள் ப்ரமோஷன் வாங்கிட்டு உங்க இஷ்டப்படி வேலை செய்யுங்க. சரி, இந்த மாலை எதுக்கு தூக்கி சார்? முதல் இரவு நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாலையை நான் கட்ட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கேன் சார். சபதம் எடுத்திருக்கேன். இந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை மன்னிச்சு விடுறேன். ரொம்ப நேரம் ஆகாதியா? அங்க போறோம், கேஸை சால்வ் பண்றோம், அப்புறம் வந்துடுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன். ஓகே சார். கல்யாண நாள் அன்னைக்கு டபுள் ப்ரமோஷன். வா. ஏறு. ஃபாலோ பண்ணல. கோஇன்சிடென்ஸா தான் நம்ம பார்த்தோம். ஒரு சில பசங்க பொண்ணுங்க முகத்துல உதட பாப்பாங்க இல்லனா அழக பாப்பாங்க. ஒரு
சில பேர் இடுப்பை பார்ப்பாங்க, பிரஸ்ட்டை பார்ப்பாங்க. நீ என்ன காலை பார்க்குற? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? அதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் உங்கள் கால் ரொம்ப அழகாக இருக்கு. சின்ன வயசில் என் பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கால் அழகாக இருக்க பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா நீங்கள் சேர்ந்தே இருப்பீங்கன்னு. 24 ஹார்ஸா? ஏன் இன்னும் அது இல்லை. அப்ப நீ ஃபிக்ஸ் ஆயிட்ட போல. நான் ஃபிக்ஸ் ஆகல. நீ ஃபிக்ஸ் ஆகிட்டீன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி பார்க்கலாம். கிச்சன் ரொம்ப சூப்பரா இருக்கு. Beautiful house. Wow, nice view. Nice bedroom. நீ என்னை விட்டு போக மாட்டல. போக மாட்டேன். ஆனா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் உன் கூட இருக்க வரைக்கும் உன்னை கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியாது. நான் ஒரு நேச்சர். எனக்கு எங்கேயாச்சும் போகணும்னு தோணுச்சுன்னா உடனே போயிடுவேன். போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே. எனக்கு அம்மா அப்பா இல்லை. அது அவங்க இருந்தும் இல்லாத மாதிரி. நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுவேன். ஓகே. என்ன எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்ற? உனக்கு இருக்க பிரச்சனைலாம் எனக்கும் இருக்கு. பட் என்ன பண்ணுறது, டைம் டிசைட் பண்ணட்டும். என்னை தேடி உன் பாதங்கள் ரொம்ப தூரம் வந்திருக்கு. உனக்காக நான் எவ்வளோ தூரம் வேணும்னாலும் நடப்பேன். உனக்கு சிகரெட்னா அவ்வளோ பிடிக்குமா? நீ வரதுக்கு முன்னாடி எனக்கு துணையா இருந்தது இது மட்டும்தான். அப்படியா? என்கிட்ட அதான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீ வரதுக்கு முன்னாடி இதான் என்னோட பார்ட்னர். அப்படின்னா இப்ப நான் கொடுக்க போறது எப்படி இருக்குன்னு பாரு. சரக்கு சிகரெட்டு இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் பேபி. ம்? ஆனா பொண்ணுங்களோட லிப் லாக் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஆனா அது கிடைச்ச மாதிரி இது கிடைக்காதுல்ல.
சொல்றேன் சார். ஓகே சார், கண்டிப்பா சார், இப்பவே சொல்றேன் சார். சார் என்னடா நிம்மதியே உனக்கு போக விட மாட்டியே. இப்ப சொல்லு. ஒரு கேஸுக்கு வந்து இப்போ இன்னொரு கேஸும் ஆட் ஆயிடுச்சு சார். இன்னொரு கேஸா? ஓ ஷிட். ஹைவே பக்கத்தில் இருக்க ஃபார்ம் ஹவுஸில் கார் ஓனரோட டெட் பாடி கிடக்குதான் சார். அது கூட நம்ம கேஸில் ஏதாவது லிங்க் இருக்குன்னு மேலே எடுத்து வந்து சொல்கிறாங்க சார். அங்க இருந்த பொண்ணுங்களோட டெட் பாடிஸ் தெரியாது சார். என் சர்வீஸ்ல நிறைய கேஸை பார்த்துருக்கேன் ஐயா. இது வெறும் சில்லி கேஸ்ன்னு நினைச்சேன். ஆனா இது போக போக ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு. ஆமா சார். ஓ, அப்படின்னா கேஸ் கொடுத்தவனை நீங்க கொலை பண்ணிட்டீங்க. ஐயோ சார், கேஸ் கொடுத்தவன் செத்தவன் இல்ல, காரோட ஓனர். கார் ஓனரா? அப்போ இவன் அவனோட ஃப்ரெண்டு சார் இறந்து போனது. ஃப்ரெண்டா? வா. அப்படின்னா அவன் நேற்று ராத்திரி அவன் ஃப்ரெண்டு கூட போனானா. ஆனானா என்னடா அதுக்கப்புறம் என்ன? நேற்று நைட்டு ரோடு பக்கத்தில் கார் இருக்கிறத அவன் பார்த்தானா சார். அந்த கார்ல பொண்ணுங்களை பார்த்தோன்னே போயிட்டானா சார். அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணப்ப சுவிட்ச் ஆஃப்னு வந்துதான் சார். அப்புறம் டவுட் வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தானா சார். அவனை சாகடிச்சு அந்த காரை எடுத்துட்டு போயிட்டாங்க. நோ டவுட் இது பக்காவா அந்த பொண்ணுங்களோட வேலை தான். ஐ வில் கேட்ச் தேம். ஷூர் சார். எஸ் சார். ஆமா, போயும் காருக்காக அவனை கொலை பண்றதுக்கு என்ன அவசியம்? அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரை பார்த்துருப்பான், அதான் கொலை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பார்க்காத மாதிரி மாஸ்க் போட்டு வந்திருக்காங்கல்ல? அதுவா சார், மாஸ்க் போட்டா மேக்கப் போயிடும்ல, அதான் சார். சாரி சார். நான் பார்த்தாலும் மேக்கப் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட எண்ணம் அது கிடையாது. அப்போ வேற என்னவா சார் இருக்கும்? அவனை கொலை பண்ணுறதுக்காக காரை திருடினாங்களா, இல்லை காரை திருடிட்டு அவனை கொன்னாங்களா, இல்லை கார் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்களா? இதுதான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் சார். நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, லாஜிக் மிஸ் பண்ணுறீங்க. இங்கே பாருமா, கிரைம்க்கு லாஜிக் இருக்கிறது கன்விக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதனால என்ன நடந்துச்சுன்னு இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சுக்கணும்னா அட்டாப்சி ரிப்போர்ட் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே சார். உங்கள் ஃபோன் சார். சார் 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 ஃபார்ம் ஹவுஸில் நடந்த கொலையோட அட்டாப்சி ரிப்போர்ட் சார். இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு ஏன் ரோட்டை மறைக்கிற? ஸ்டேஷனில் கொடுக்கலாம்ல. என்ன இருக்கு ரிப்போர்ட்டில்? சார், இறந்து போகிறதுக்கு முன்னாடி ரேப் நடந்திருக்கா சார். வாட்? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மர்டர் கேஸ் தான் நினச்சேன். ரேப் கேஸும் வந்திருக்கு. ஆனால் ஆம்பளை யார் ரேப் பண்ணுறது? ரிப்போர்ட்டில் அப்படி தான் சார் இருக்கு. மர்டருக்கு முன்னாடி செக்ஸில் ஈடுபட்டு சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்களாம். அப்போ கொலை பண்ணது யாருங்க? அந்த பொண்ணுங்க தான் சார். தெரியாதா? கொலை பண்ணது பொண்ணு தானே. சாகடிச்சிருவாங்க போல. டியூட்டில தான் இருக்கணும் போல. உங்க கூட நாங்களும் டியூட்டில இருக்க வேண்டியது இருக்கும் போல சார். உனக்கும் பிரச்சனை. போயா வண்டியில ஏறு. ஓகே சார், நீ ஏறு ஃபர்ஸ்ட். சார், போக போக இந்த கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டே போயிட்டு சார். எப்படியாவது சால்வ் பண்ணுங்க சார். நமக்காக தானே சொல்றேன். கஷ்டம். போயிட்டு வந்துடுறேன். போகாத. புரிஞ்சுக்கோ. 2 days. No, 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 Please, no, please, no, please, no, please. no. ரொம்ப கஷ்டம் பேபி. Please. அதெல்லாம் முடியாதுன்னு போய் ஆகணும். ப்ளீஸ் பேபி, 2 days. வந்துருவேன். 2 நாள் தானே. பத்திரமா இரு. நான் தான் வந்துருவேன்னு சொல்றேன்ல. Bye. Take care. Bye. போலாம். ஹலோ. ஹலோ, சொல்றா. என்ன பண்ணிட்டு இருக்கடா? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் இருக்கேன். சேத்ரா ஊருக்கு போயிட்டா. காலுக்கு நடுவில் தலைகாணியை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கேன். ஆமாம், நீ என்ன பண்ணுற? புது மாப்பிள்ள தவிக்கிற மாதிரி தான் என்னோட நிலைமையும்.
ஃபேஸ்புக்கில் உன் ஸ்டோரியை பார்த்தேன். ஐம் லோன்லின்னு. சரக்கடிப்போமா? எனக்கு அந்த மூடு இல்லைடா. சித்ரா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். சரி பொண்ணுங்க, கிளைமேட் சில்லுன்னு இருக்கு, சூடாக இருக்கும், செம்மையாக இருக்கும் மாமா. எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. சரி சரி, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். ஓகே பாய். எங்கள் தாத்தா எப்பவும் என்கிட்ட சொல்லுவாரா, புதுசாக கல்யாணம் நம்ம பக்கத்தில் போகக்கூடாது, கோவமாக இருக்கிற பொண்ணை சீண்டக்கூடாதுன்னு. உனக்கு அவசியம் இல்லைடா, எனக்கு அத்தியாவசியம். யாரு? சார், என் கார் நின்று போச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கேப் புக் பண்ணுறதுக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லை. கேன் யூ ஹெல்ப் அஸ் சம்திங்? மழை நிக்கிற வரைக்கும் நாங்க இங்க தங்கிக்கலாமா? ஓகே, ஒரு நிமிஷம். என்னங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல வாங்க. மற்றவங்க வீட்டில் செருப்பு மாட்டிட்டு வந்தா மரியாதையாக இருக்காதுல்ல. பரவாயில்ல வாங்க. என்னங்க, ஃபோன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கேபே புக் ஆக மாட்டேங்குது. இங்கேருந்து சிட்டி ரொம்ப தூரம் இல்லை, அதனால சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். வேணும்னா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. புக் ஆனாலும் புக் ஆகலாம். புக்கே ஆக மாட்டேங்குது. நான் வேணும்னா உங்களுக்கு புக் பண்ண ட்ரை பண்ணவா? ஓகே. புக் ஆயிடுச்சு, ஆனால் வரத்துக்கு 1 hour ஆகும். ஏதோ ஒன்று புக் ஆயிடுச்சுல்ல. உங்களை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோன்னு நினைக்கிறேன். இதில் என்ன கஷ்டம் இருக்க போது? உங்களுக்கு அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லைன்னா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹேர் ட்ரையர் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. கேப் வர எப்படியும் இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப நனைஞ்சு போயிருக்கீங்க. உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? ட்ரிப் போயிருக்காங்க. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, Okay. போங்க. இல்லை பொண்ணுங்கள நடக்கக்கூடாது ஏதாவது நடந்துடுச்சுன்னா? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, என்ன நம்புங்க. சாரி சார், இது வரைக்கும் கொஞ்சம் பயத்தில் பேசிட்டோம். பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருக்காங்க. வாஷிங் மிஷின் எங்கே இருக்கு? இங்கே கொடுங்க, நான் போடுறேன். இங்கே கொடு. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. என்னங்க, ஹாவ் எ டீ. தேங்க்யூ. இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. நான் ஸ்டாக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் சித்தார்த்தா. I am Aishwarya. You can call me Aish. ஹலோ, ஐம் Hi. ஸ்வாதி. உங்க பாடி செம்ம சூடா இருக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் மழையில் நனைஞ்சிட்டு வந்தீங்கல்ல, அதனால தான் என் கை சூடாக இருக்கு. இந்த
டைம்ல காஃபி கப்ஸை விட ஐஸ்கிரீம் கப் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது சயின்டிஃபிக் தியரி. நாங்க கூலா இருக்கும்போது ஆப்போசிட் ஜெண்டரை கட்டி பிடிச்சா கொஞ்சம் வாமா இருப்போம். அதான். எஸ் எஸ் கரெக்ட். அப்படின்னா நான் உங்களை ஹக் பண்ணிக்கவா? யாரு? என்ன உன் ஒய்ஃபா? யா எங்க காமிங்க. ஓ ஷீ சோ பிரிட்டி. தேங்க்யூ. செக்ஸியா எங்க இருக்காங்க? உங்க ஒய்ஃபோட ஏஜ் என்ன? 28. அப்போ உன்னோடது? 29. ஓ யூ டோன்ட் லுக் சோ. நீங்க எதுக்காக பொய் சொல்றீங்க? உங்களை பார்த்தா 25 இயர்ஸ் மாதிரி தான் இருக்கு. No 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 no. I'm 29 year old. இன்னும் half an hourல உங்க கேப் வந்துடும். போலாமா? இன்னும் 15 minutesல கேப் வந்துடும். ஓ உன்னை பார்க்கும்போது அப்படியே கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? மில்க் பாய் மகேஷ் மாதிரி. டெய்லி நிறைய பால் குடிப்பாரு போல. அதான் இவ்வளவு மில்க் யா இருக்கு. மார்னிங் 1 liter, நைட் 1 liter. அதுக்கே இவ்வளவு ஹாப்பியா இருக்கியா? நான் கூட ரொம்ப ஓப்பனா இருப்பேன். லைஃபை என்ஜாய் பண்ணணும், நிறைய டிராவல் பண்ணணும். அப்புறம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட நான் நினைக்கும் போதெல்லாம் 24 hours ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும்னு நினைப்பேன். ஆனா லைஃப் ரொம்ப ஷார்ட்ல. யா அப்படிதான் இருக்கணும். லைஃப் ரொம்ப ஷார்ட்ல. யா கேப் 10 minutes. ஓ ஓகே. நாங்க உன்னை கஷ்டப்படுத்தல. நோ நோ அதெல்லாம் எதுவும் இல்லை. உனக்கு போர் அடிக்கும்ல, அதான் என்டர்டைன்மெண்ட்காக இப்படி பண்றோம். ஒரு கிஸ் தரியா? உங்களுக்கு மாமா பொண்ணுங்க இருக்கா? இல்லை ஓகே. அப்போ எங்களை உங்க மாமா பொண்ணுங்களா நினைச்சா என்ஜாய் பண்ணுங்க. ரெடியா? கேப் வந்துருச்சு. ரொமான்ஸ் வரலையா? வாஷ்ரூம் எங்க இருக்கு? கோ லெஃப்ட் சைடு. நைட் உங்களுக்கு தனியா போர் அடிக்காதா? ஹேய் வெயிட், நானும் வரேன். ஐஷு ஸ்வாதி ஐஷு கேப் வந்துருச்சு. கெட் ரெடி ஃபாஸ்ட். ஸ்வாதி கேப் வந்துருச்சு. ஆனா எனக்கு ஒரு நல்ல வைஃப் இருக்கா. தயவு செஞ்சு சொல்றேன், கிளம்பு. கேப் வந்துருச்சு.
ರಸಿಕಾಗ್ರಜ ಈರೇ ರಂಜುಗನನ್ನು ರಂಜಿಂಪರ ರಾರೇ ರಾಜ ರಸಿಕಾಗ್ರಜ ಈರೇ ರಂಜುಗನನ್ನು ರಂಜಿಂಪರ చూస్తూ చూస్తూ మత్తెక్కించే మగసిరిని గని నా తనువున సిగ పుట్టెరా రారే రాజా రసికాగ్రజ ఈరే రంజుగనన్ను రంజింపరా చూస్తూ చూస్తూ మత్తెక్కించే మగసిరిని గని నా తనువున సిగ పుట్టెరా రారే రాజా రసికాగ్రజ ఈరే రంజుగనన్ను రంజింపరా రసికాగ్రజ ఈరే రంజుగనన్ను రంజింపరా నాలో ఆరాటం పోటీగా లోటే చేస్తుంటే శృంగారంలో సందేహాలే తీర్చుతున్నా ఇంకా నా తనువున సిగ పుట్టెరా రసికాగ్రజ ఈరే రంజుగనన్ను రంజింపరా చూస్తూ చూస్తూ మత్తెక్కించే మగసిరిని గని నా తనువున సిగ పుట్టెరా రారే రాజా రసికాగ్రజ ఈరే రంజుగనన్ను రంజింపరా
பொறுமையா இருக்கு செல்லம். போல என்ன சார் கையில மாலை ஏதாவது ஸ்பெஷலா நடந்திருக்கா? கல்யாணம் பண்ணிட்டு வருது உன் கண்ணுக்கு தெரியலையா? மத்தவங்க வேலையை விட்டுட்டு கல்யாணம் பண்ணுவாங்க, நாங்க வேலையில இருக்கும் போதே கல்யாணம் பண்றோம். அப்படின்னா நீங்க சிவில் ட்ரெஸ்ல இருக்க லேடி கான்ஸ்டபிள் நானு. ஆ, கல்யாணம் பண்ணிக்கிட்டும் டியூட்டில இருக்கீங்களா என்ன? ஐயோ பாவம். நாங்க கூட எங்க எஸ்ஐ கிட்ட கேட்டோம். ஆனா எங்க சார் என்ன சொன்னாருன்னா ஃபர்ஸ்ட் டியூட்டி, அதுக்கப்புறம் தான் லூட்டின்னு. என்ன பண்றது? பேசுனது போதும், உட்காருங்க. ஓகே சார், உட்காருமா. சார் டீ காஃபி அப்படின்னு எல்லாமே இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் சார்? எனக்கு ஒரு டீ. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் 2 ஹார்லிக்ஸு. அது டீ சாப்பிட்டா கருப்பாயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அதான். கல்யாணங்கிற பேர்ல ரொம்ப பண்றீங்கடா. இல்ல சார், ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ்ல அதான். ஹலோ, நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணு. சாருக்கு ஒரு டீ, உங்களுக்கு 2 ஹார்லிக்ஸ், அவ்வளவுதானே சார்? நோ 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 நோ. கப்பில் ஹார்லிக்ஸ் இருக்கணும், கப்பு கீழே சாசர் இருக்கணும், அது ரெண்டுமே சூடா இருக்கணும். கப்பு சாசரு அதெல்லாம் கொரோனாவுக்கு முன்னாடி. இப்ப இதான் புடிங்க சார். ஓ சரி சார். முதல்ல எஸ்ஐக்கு டீ கொடுக்கணும்னு தெரியாத உனக்கு? ஹலோ, ரேடியோ ஆன் பண்ணு. எனக்கு பிடிச்ச அந்த சீதாராம் சீரியல் ஆரம்பிக்க போகுது. இந்தாங்க ரேடியோ ஆன் பண்ணிட்டேன், உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம கேளுங்க. இந்த வருஷமும் பேஞ்சுக்கிட்டு தான் இருக்குமா? அதுக்கப்புறம் என்னடா? எத்தனை நாள் நடப்பனோ யாருக்கு தெரியும். நடந்து நடந்து வருஷமும் போவோம், அறிவும் போயிடும். நிறுத்தாம மழையும் போய் ஒன்றும் நிறுத்த மாட்டான். சரி, அடுத்து என்னடா? சார் ஏன் கத்துற? இல்ல சார், கூப்பிட்டேன். ஏய், ஹார்லிக்ஸ் கப்பில் இருக்கு, கப்பு உங்க கையில இருக்கு. சீக்கிரமா குடிச்சு தொலை. இன்னொரு வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் குடி. ஓகே சார். 1 or 2 சார், அங்க பாரு, ஹார்லிக்ஸ் சுட சுட இருக்கு. வெந்திர போகுது வாய். நீங்க சொல்லிட்டீங்க சார், இதுக்கப்புறம் உப்புன்னு ஊதி குடிச்சிடுறேன் சார். கல்யாணத்தை பண்ணிட்டு ரொம்ப பண்றீங்கடா நீங்க. சார், பண்ண வேண்டிய வேலையை பண்ண விட்டு தான் நாங்க சார் இங்க ஓவர் ஆக்ஷன் பண்ண போறோம். எங்க பிரச்சனை உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இவருக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இருக்கு. ஊது. ராதாகிருஷ்ண ஜோடி ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா, இவங்களும் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. டேய், இவரு வேற, இவரும் போட மாட்டாரு, எங்கேயும் விட மாட்டாரு. ஹலோ. எஸ் சார். சாஸ்திரி நகர் எஸ்ஐ ஆன் டியூட்டி சார். ஓகே சார், ஐ எம் ஆன் மை வே சார். ஏய் சார், நீங்க டியூட்டில தான் இருக்கீங்களா? எஸ் சார், ஐ எம் டியூட்டி வித் பியூட்டி. தெரியுது உங்க டியூட்டி. லெட்ஸ் மூவ். எஸ் சார். காபி. காசை சார் கணக்குல காசுக்கு வச்சுக்க. காசு. சார் சார் அக்கறை வச்சுக்கையா. Everybody hands up, hey, hands up, everybody hands up. வணக்கம் சார். இந்த மாதிரி வழக்கெல்லாம் நான் நிறைய கேட்டேன். என்ன உனக்கு பிரச்சனை? வந்துட்டாங்க. ஆ? அண்ணா, உன் வாங்கண்ணா, வேலை வாங்கண்ணா. நடக்கணும்னா உட்காருங்க. எங்களுக்கு நல்லா கவனிப்பேன். வேலை முடிஞ்சோடனே கழட்டி விட்டுருவேன். இது என்னையா மரியாதை? அண்ணா கொரோனா வந்துச்சுல, நீ அதனால ஒவ்வொன்றுக்கும் இதான் சொல்ற. இனிமே உன் கதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏய், உள்ள போடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் ஏய், பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாயா. முதல்ல காசை கொடுத்துட்டு உன் கடையை ஓபன் பண்ணிக்க. ஏய், நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராத. ஒரு நிமிஷம் அண்ணா. முடியாது. 6 மாசமா நீ இதை தான் சொல்லிட்டு இருக்க. நீ என்ன வேணா பாத்துக்கோ. ஏய், எல்லாத்தையும் தூக்கிட்டு வர. வியாபாரம் ஆகல. பார்த்தா இதான் சொல்லுவீங்களா? அண்ணா. என்னால முடியாது. அண்ணா, நீ ஆக்க வேண்டிய வேலையை பாரு. பாருங்கண்ணே. இடம் விட்டா தள்ளி உட்காந்து பாருங்க. பார்த்து செய்யுங்க. உங்களுக்குலாம் எவ்வளவு டைம் கொடுத்தாலும் பணத்தை கட்ட மாட்டேங்க. டேய், யாராவது வந்தா ஃபோன் பண்றா. அண்ணா வாங்கண்ணே, பேசிக்கலாம். வாங்கண்ணே, ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இல் கழுத்திக்க வேண்டியது. சே, என்ன இவனுங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமா இருக்க மாட்டேங்கிறானுங்க.
இன்னும் நீங்க இங்க இருந்து கிளம்பலையா? உங்களை தான், போங்க சீக்கிரமா. அப்பா, என்ன பாடி வந்து நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணேன். அதெல்லாம் போதும், இங்க இருந்து கிளம்புங்க. எங்க போ சொல்ற? இங்க தான் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ஏய், நாங்க இங்க 24 ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். சார் வீட்டை க்ளீன் பண்ணணும்னு மேடம் ஃபோன் பண்ணாங்க சார். இன்னைக்கு பண்ண தேவையில்ல. 2 நாள்ல நான் ஊருக்கு போயிடுவேன் சார். அதெல்லாம் பரவாயில்ல, பட் இன்னைக்கு வேண்டாம். நீ கிளம்பு. ஓ, நீங்க இந்த வேலையில இருக்கீங்களா? உள்ள போ. ஓ, இந்த வேலையில இருந்தா என் வேலை எப்படி நடக்கும்? பொண்டாட்டி ரங்கம்மா, வச்சுட்டு என்ன ரங்கம்மா, பண்ணிட்டு இருக்காரு? ஒரு நிமிஷம் நில்லு. ரங்கம்மா, நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கும். தயவு செஞ்சு நீ மேடம் கிட்ட எதையும் சொல்லாத. அதுவும் இல்லாம மேடம் எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும். நானும் இப்போ வரைக்கும் அப்படிதான் சார் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ மேடம் கிட்ட எதையும் சொல்லாத. நான் சொல்லிக்கிறேன் மேடம் கிட்ட. சரி சார், நான் கிளம்புறேன் சார். ஹாய். ஹாய் டார்லிங். ஹாய் பேபி. எப்படி இருக்க? நீ இருக்கும்போது நான் சூப்பரா தானே இருப்பேன். தேங்க்யூ பேபி. என்ன பண்ணிட்டு இருக்க? நானா மார்னிங் ஆப்பிள் சாப்பிடுறேன். ம். ஏய், வாட் ஹேப்பன்டா? யா ஓகே பாய். நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் வெளியே போங்க. பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், இப்ப மரியாதையா வெளியே போலேனா நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். வெளியே போங்கன்னு சொல்றேன்ல, போறீங்களா இல்லையா? ஐஸ்வர்யா, ஸ்வாதி, ப்ளீஸ் கோ அவுட் சைடு. அப்படி போலனா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? போறீங்களா வெளியே பிடிச்சு தள்ளவா? போக முடியாது. என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது காசு வேணும்னா கூட கேளுங்க. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. உன் காசு யாருக்கு வேணும்? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏமலைய கை வைப்ப. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. என்னால முடியாது. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ ஒரு பக்கம், நீ ஒரு பக்கம். சொல்ல மாட்டீங்களா? ச்சா! நீங்க இப்ப போறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவான்னு சொல்லுங்க. பண்ணு, ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்லுவ? நான் கூட சொல்லுவேன் நீ என்ன ரேப் பண்ணன்னு. என்கிட்ட ப்ரூஃப் கூட இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு வேணும்னு எதுவும் பண்ணல. ஆனது எதுவும் ஆகி போச்சு. நீங்க இப்ப இங்க இருந்து போகணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. சிம்பிள். சிட்டில டிராப் பண்ணிட்டு போயிட்டே இரு. யா ஓகே. சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிடுறேன். ஓகே. ஹாய் டார்லிங். ஹாய். எப்படி இருக்க? சூப்பரா இருக்க. நீ? யா சூப்பர். டைம்க்கு சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். நீ ஜிம்முக்கு போயிட்டு வந்துறியா? யா போறேன். நான் இல்ல
இல்லைன்னு நிறைய ஸ்மோக் பண்ணாத. ஐஸ்வர் சிகரெட்லாம் அடிக்கிறது இல்ல. நான் நம்ப மாட்டேன். எப்போ வர? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் டார்லிங். வேணா நீயும் இங்க வந்துரு. அப்பவே வர சொன்னேன்ல. ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை. சீக்கிரமா வா. நான் கூட தான். ஓகே ஓகே பாய். நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். பை பேபி. லவ் யூ. ஓகே பாய். இவ்வளவு ரெடி ஆனாலும் என்ன தெரியுது? உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க. வெளியே போன்னு சொல்றல. ஓவர் ஆக்டிங் பண்ணாத. எதுக்காக ஏன் வீட்டிலே இருந்துட்டு இருக்கீங்க? எதுக்கு வந்தீங்க? ப்ராப்ளம்ல இருக்க பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியே போங்க. ரெடியாகி கீழே வர வழியை பாரு. ஓகே
இந்தா 15 ரூபா. இந்தா 20 ரூபா. இது 15 ரூபா. நல்லா இருக்கா? ஐஸ்கிரீம், பால் ஐஸ்கிரீம், குச்சி ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. பசங்களா ஒவ்வொருத்தங்களா போங்க. நீ என்னடா இங்க பொட்டி கடை தானே வச்சிருந்த? எங்க சார் பொட்டி கடை? ஒவ்வொருத்தரும் தினமும் வந்து பிரச்சனை பண்றான். இந்த வரவங்களுக்கு பீடாவை கொடுத்தா அதை தின்னுட்டு நல்லா மென்னுட்டு என் மூஞ்சி மேலே துப்பிட்டு இதுல அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்னையே குறை சொல்லிட்டு இருக்கானுங்க சார். அதனாலதான் பொட்டி கடையை மூடிட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துட்டேன் சார். எப்படி இது எப்படி வச்ச? சார் சிஎம் ஃபண்டு சார். அப்ப அது பிஎம் ஃபண்டு. இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்க போல. என்னால முடிஞ்சது சார். சொல்லுங்க சார், சில்லுன்னு குளுகுலுன்னு என்ன வேணும் சார்? எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம், அவங்க தான் சூடா இருக்காங்க, அவங்களுக்கு கொடு. இப்பதான் கல்யாணம் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் முத ராத்திரி உங்களுக்கு தேவையான பாதாம் பிஸ்தா நான் கூலிங் வித்தவுட் ஐஸ் வித் ஐஸ் எல்லாமே இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரிஞ்சு அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் பேர் தெரிஞ்சா நான் என்ன கான்செப்ட்ல இருக்க போறேன்? எப்பவும் எஸ்ஐயா இருப்பேன்ல. சொல்லுங்க மேடம், என்ன சாப்பிடுறீங்க? எஜுகேட்டட் வித் கூலிங், நான் எஜுகேட்டட் வித்அவுட் கூலிங். ஒரு நிமிஷம். வித் கூலிங். Thank you. வித்அவுட் கூலிங். ஐ டோன்ட் லைக் திஸ். இந்த நீயே வச்சுக்கோ. உனக்கு கொடுத்து வைக்கல. ஏய், அந்த கவர்ல என்னடா? இது ஒண்ணு இல்ல சார். ஏய் சார், இத பத்தி எதுவும் கேட்காதீங்க. எனக்கு என்னவோ மேல டவுட்டா இருக்கு, ஒண்ணா டு செக் பண்ணு. அட குடியா சார். ரேடியோ சார், எனக்கு பிடிச்ச ப்ரோகிராம் போட போறாங்க சார். டைம் ஆயிடுச்சு சார். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ப்ரோகிராம் என்னன்னு கேளுங்க. சார், என்ன சார் இந்த கருமெல்லாம்? என்ன பண்றது, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே ஆகல, எனக்கு டியூட்டிக்கு இவங்க ஹெல்ப் வேணும். எனக்கு இங்க வியாபாரம் ஆகணும். அதான் நான் அனுபவிக்கிற மாதிரி நீ அனுபவி. ஐஸ்கிரீம். இந்த காதலுக்கு கண்ணிலையா? எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸ் மூட்லயே இருக்கானுங்க. சார் கொஞ்சம் அங்க பாருங்க சார். வாழ்க்கடா, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஹாப்பி டே தான், ஒவ்வொரு மணி நேரமும் ஹாப்பி ஹவர்ஸ் தான். எனக்கு தான் ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் டே, அப்புறம் ஒவ்வொரு ஹவரும் பேட் ஹவர்ஸ் தான். சீ டேய் நிறுத்துறா. நான் இங்க கேஸை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு சார் டென்ஷன் ஆவறீங்க? கூலா இருங்க. நீ சொல்ற மாதிரி ஈஸியால கூலா இருக்க முடியாதுப்பா. மேலிடத்துல இருந்து ஃபோன் பண்ணி ரிவீட் அடிக்கிறாங்க. எங்க சார்? எங்க சார்? டேய் மேலனா இங்க மேல இல்லடா, பெரிய ஆபீசர் ஃபோன் பண்ணி கேஸ்ல என்ன இம்ப்ரூவ்மென்ட் இருக்குன்னு கேட்டிட்டு இருக்காரு. ஓ அதுவா சார்? கரெக்ட்டா சொல்றீங்க. எதுக்கு சார் டென்ஷன் ஆவறீங்க? உங்க டென்ஷனை கூல் ஆக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பீடா இருக்கு. பீடா சார்? பீடா? இத போட்டு மென்னு டென்ஷன் அப்படியே துப்பிட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருங்க சார். எங்களை பாருங்க, நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கோன்னு. உனக்கு என்னடா, சந்தோஷமாவும் ஜாலியா தான் இருப்ப. இப்பதானே கல்யாணம் ஆச்சு, பொண்டாட்டியும் பக்கத்துல டியூட்டில இருக்கா, அப்புறம் என்ன? என் டென்ஷனை பத்தி உங்களுக்கு என்னடா தெரிய போகுது? திரும்பவும் ஏன் சார் அதே சொல்றீங்க? டேய், நம்ம போலீஸ் ஸ்டேஷனு இந்த பீடா மாதிரி தான்டா. பக்கத்துல இருக்கிறவன் அதை மென்னு துப்புனதுக்கு அப்புறம் தான், அவன் துப்புனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் மென்னா, அதுல சுண்ணாம்பு எவ்வளவு இருந்துச்சு, அது எவ்வளோ இது எவ்வளோன்னு அப்படி இப்படி இன்வெஸ்டிகேட் பண்றது தானே நம்ம வேலை. அவன் வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவான், நாம செக்யூரிட்டி வேலை பார்க்கணுமா? இதெல்லாம் ஒரு சிட்டில கூட ரேப் நடக்குது சார். என்னையா சார் கை காட்டுறீங்க? இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அந்த கேஸை சால்வ் பண்ண கிரெடிட்ஸ் கூட போலீஸ் கிடைக்காது. கஷ்டப்பட்டு கேஸை நம்ம சால்வ் பண்ணா அந்த கிரெடிட்டை நமக்கு கொடுக்காம மேல இருக்கிற அதிகாரி வாங்கிப்பான். கேஸ்ல பெண்டிங் இருந்தா மட்டும் ரிமார்க்கு திட்டு பெண்டிங் கேஸை மட்டும் நம்ம தலையில மாட்டி விட்டுருவானுங்க. நினைச்சாலே டென்ஷன் ஆகும். ஆமா சார். அட காலைல வந்து ரிப்போர்ட்ல கூட பொண்ணுங்க தான் சார் ஆம்பளைங்களை ரேப் பண்ணிட்டு இருக்காங்களா? நம்ம ஒரு வேலையை பார்ப்போம். இந்த ரேப் பண்ற கம்நாட்டிங்களா அப்படியே துப்பாக்கி முனையில போட்டு தள்ளிட்டா நான் ஒண்ணும் பண்ணல சார். அப்புறம் இந்த கேஸே இருக்காது. அது வரைக்கும் என்ன சார் பண்றது? டேய், கொஞ்ச நேரம் மூளைக்கு வேலை கொடுக்கறதை நிறுத்துவோம். கொஞ்சம் ரிலாக்ஸா. அதான் நம்ம கிட்ட மார்னிங் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சுல்ல, இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வர வரைக்கும் இங்க என்ன சார் பண்ண போறோம்? ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? இந்தாங்க சார். போய் பிரியாணி சாப்பிடலாம். ஓகே சார். சார் ஐஸ்கிரீம் அடி வாங்குவேன். மறக்காமமா சார்.
102. சார் இந்த தாடிக்காரனை பார்க்கும்போது எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கா. காலையில இருந்து நம்ம எங்க போனாலும் அங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான்டா. அதுவும் வேற வேற கெட்டப்ல வேற ஒரு பிசினஸ். எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. போய் என்கொயரி பண்ணலாம். ஓகே சார் போலாம் வா போலாம் பூமா பூவே, மல்லிப்பூ, கனகாமரம், செம்பருத்தி, பூமா பூவே. டேய் லேடி சார், ஃபூல், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன சார், நான் எங்க போனாலும் நீங்க அங்க வந்துகிட்டு ஆ? இருக்கீங்க. என்னது நாங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? நீ இருக்கிற இடத்துக்கு நாங்க வரோமா? எத்தனை பிசினஸ்டா மாத்துவ? சார் அந்த பிசினஸ்லயும் லாஸ் ஆயிட்டேன் சார். அதான் சார் இந்த புது பிசினஸ். இது எந்த ஃபண்டு? கிரவுட் ஃபண்ட் சார். ஓ பிச்சை கேட்டியா? அது வந்து நீங்களும் ஏதாவது கொடுத்தா அப்படியே டெவலப் பண்ணிக்குவேன். என்னது காசு நாங்க இது என்னடா கேக்குறாங்க? என்னையா நீ எங்க சார்கிட்டே காசு கேக்குற? எங்களை பார்த்தா உனக்கு நம்ம லேட்டா இருக்கா? சொல்லுங்க சார், என்ன வேணும் சார்? சாமந்தி பூ வேணுமா, மல்லிப்பூ வேணுமா, ரோஜா பூ வேணுமா, கனகாமரம் வேணுமா, இல்ல வாழைப்பழம் வேணுமா? இந்த பழத்தை பாருங்க சார், காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கு. ஹனிமூனுக்கு மல்லிப்பூவு, சாப்பிடுறதுக்கு ஆப்பிள் பழம். சார் சொன்னது கேட்டீங்களா சார்? ஹனிமூனா? சொல்லுங்க சார். சார் உங்க ஹனிமூனுக்கு தேவையான எல்லா பூவும் இருக்கு சார். ஓ சார் புதுசா கல்யாணம் ஆச்சுல, இன்னும் ஹனிமூன் ஆகலல்ல. ஏய் ரேடியோ போடு. நீ என்னடா அவன் பாட்டு கேட்கறதுக்காக இதை தூக்கிட்டு அலையறியா? நீங்க ஒரு வாட்டி கேளுங்க சார், அப்புறம் நீங்களும் ஃபேன் ஆயிருவீங்க. அவ்வளவு நல்லா இருக்கு சார் இந்த ப்ரோகிராம். Take it. ஏய் யோ அந்த ரேடியோ முதல்ல ஆஃப் பண்ணியா? ஏன் சார் பிடிக்கலையா? ஆஃப் பண்ணிடுறேன் சார். பண்ணிட்டேன் சார். சார் பூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் மை கோட்டர்கான வாட்டர்? ஏன்டா வந்த? போலீஸ் எஸ்ஐ போடா. அப்போ அவகிட்ட இருக்கா? அவன் வேர் இஸ் மை கோட்டர்கான வாட்டர்? ஏய் குடிகார பையல ஏன் மேட்ருக்கு எங்க வழி இல்ல, இதுக்கு உனக்கு குவாட்டர்கான வாட்டர். யூஸ்லெஸ். அவன் எக்ஸ்கியூஸ் மீ. ஓ சாரி, வெரி சாரி. ஓ எஸ்ஐ. அப்போ நீங்க தான் எஸ்ஐயா சார்? எஸ்ஐ சாரான்னு கேட்குறேன். ஓ எஸ்ஐனா பேச மாட்டீங்களா? நான் அவரு கூடயே பேசுகிறேன். ஏய் வேர் இஸ் மை கோட்டர்கான வாட்டர்? நான் அவர்கிட்டயே போய் கேட்டுக்கிறேன். ஹலோ வேர் இஸ் மை கோட்டர்கான வாட்டர்? ஓ நீங்கள் ராவா அடிப்பீங்களா? நீங்கள் ராவா அடித்தா நான் மிக்ஸ் பண்ணி அடிப்பேன். இப்போ வந்து கேள்றேன் வாட்டருக்கான வாட்டர். ஹலோ எஸ் சார், சாஸ்திரி நகர் எஸ்ஐ ஆன் டியூட்டி சார். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே சார். டேய் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, கிளம்பலாம். ஓ சார். சார் 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 சீக்கிரம் போ. இந்த வியாபாரமும் விளங்கல. காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓ ஓய் ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய், தேங்க் யூ. ஆஃபீஸ் டைம் வணக்கண்ணே. அதெல்லாம் நல்லா தான் வணக்கம் வைக்கிற. ஏதோ பிஸ்னஸ்க்கு காசு கொடுத்தா வாங்க வருதுன்னு எஸ்கேப் ஆயிடுறோம். பின்னாடியே நாங்கள் அலையணும். இது வரையும் அவங்க தொல்லை. இப்பதான் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. எல்லாத்தையும் போலீஸ்க்கே கொடுத்துருவோம் தானே. பாப்போ உனக்கு இந்த வேலை செட் ஆகும். அவ்வளவுதானே சார்? எடுத்துக்கங்க சார். நீங்களே என்னையா நக்கலா? இதை எடுத்துக்கங்க, ரேடியோ மட்டும் விட்டுருங்க. நான் வரேன் சார். அடுத்த தொழிலுக்கு கடன் கொடுக்க ரெடியா இருக்கு சார். நான் வரேன் சார். பணம்டா. ஹேய், எப்படி இருக்கு? இது உன் வைஃபோட ட்ரெஸ். நீ பார்க்குற மாதிரி இல்ல. என்ன உன்னால போட முடியலையா? ஓ வாயில துணி இருக்குல்ல, அதனால தான் பேச முடியலையா? இங்க பாரு, நான் கிளாத் எடுக்கிறேன். கத்துனேன்னு வெயி உன்னை அப்படியே கோமாக்கு அனுப்பிடுவேன். அப்படி இல்லாம நான் சொன்ன பேச்சு கேட்டேன்னு வெயி, நீ கீழே நான் மேல நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
நைட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ கொலை பண்ண போறியா? உன்னை கொலை பண்றதுக்கு நானும் ரெடி. நான் என்ன உன்னோட சொத்தைய கேட்டேன்னு சொல்லு, என்ஜாய் பண்ணலான்னு தானே சொன்னேன். அதுக்கு என்ன? அதுவும் இல்லாம உன் பொண்டாட்டி கூட ஊர்ல இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா எங்க கூட என்ஜாய் பண்ண. சரி, இப்படி எங்களை பார்த்தா மூடு வரலன்னா உன் பொண்டாட்டி பண்ற மாதிரி பண்ற. என்ன ரெடியா? ப்ளீஸ் வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம். போன் எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு சொல்லு. எங்க இருக்கு? ஐஷு, ஐஷு. ஓகே, இப்போ செல்ஃபி எடுக்கலாமா? யா. வீடியோ எடுத்து அவன் ஒய்ஃபுக்கு சென்ட் பண்ணுவோமா? ஹே, நீ ரெடியா? ம், ரெடி. ஸ்டார்ட். எஸ், சூப்பர். சொன்னா கேளுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம், இப்பெல்லாம் பண்ணாதீங்க. வேண்டாம்னு சொல்றல, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. வேண்டாம், வைஃபுக்கெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம். வணக்கம், இது உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு நைட் நம்ம ஒரு கிரேசி கேம் ஆட போறோம். ஸோ இந்த கிரேசி கேமுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. இப்போ அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்துடலாமா? கேளுங்க ப்ளீஸ். வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம், சொன்னா கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ். சரி, நான் கேக்குற கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணிட்டா நான் விட்டுறேன். ரொம்ப சிம்பிள், எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். சரி சொல்றேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? 1 year ஆச்சு. பாத்தியா, क्वेश्चन எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு. ஸோ செகண்ட் क्वेश्चन கேட்கலாமா? ஸோ ஒய்ஃப் கூட ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணுவ? ஏய் ஏய், என்னையே என்ன பண்றேன்னு பாரு. சொல்லு அப்ப சொல்லு. அது சொல்லலன்னா இதான் உன் நிலைமை. ஆன்சர். இல்லைன்னா 2 தடவை, அதுவும் டைமை பொறுத்து. உன்னை பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு. எங்களுக்கு தெரியும். ஸோ தேர்ட் क्वेश्चन, உன் ஒய்ஃப் உனக்கு மூடு வர வைக்க என்ன பண்ணுவா? ப்ளீஸ் அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் பர்சனல். என்னது பர்சனலா? சொல்றியா இல்லையா? சொல்லு. நான் சொல்லிடுறேன். சொல்லுடா.
பர்சனலி நாங்களும் அதை பண்ணணும்னு தான் கேக்குறோம். சொல்லு. ப்ளீஸ் அது மட்டும் வேண்டாம். திரும்ப அதே தான் சொல்றேன். சொல்லிடு ப்ளீஸ் சொல்லிடு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க ரெண்டு பேர் லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கீங்க? fuck the shit man. கொஞ்சமாச்சும் புரியுதா? நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கீங்க, நாங்க நடு ரோட்ல. சைத்ரானா ஹாப்பியா? எங்க லைஃப் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டான் உன்னோட பொண்டாட்டி சைத்ரா. உன்னோட செல்ல பொண்டாட்டியா? நாங்க என்ன பண்றது? வாட்? அதான் உன் பொண்டாட்டி சைத்ரா. அவங்கள இருக்கும்போது நீங்க என்ன டார்கெட் பண்றீங்க? நைஸ் क्वेश्चन. ஆமால, எவ்வளவு சிம்பிள் லாஜிக். நாம எப்படி மிஸ் பண்ணோம்? லாஜிக்காவது மண்ணாவது போடா. நாங்க இப்படிதான்டா டார்ச்சர் பண்ணுவோம். அவ வரட்டும். எப்பவுமே சொல்லிட்டு இருப்பால பசங்க சின்சியர் ராமர்னு. அதான் எங்க லாஜிக். நாங்க அவ்வளோ ஈஸியா யார் கூடவும் கனெக்ட் ஆக மாட்டோம். சித்து, எங்க மோட்டோ என்னன்னு உனக்கு புரிஞ்சிடுச்சுல? எல்லாம் புரியுது. நாங்க என்ன சொன்னாலும் செய்வியா? ஓகே, நீங்க சொல்றத நான் கேக்குறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ப்ளீஸ். நான் செய்றேன். கண்டிப்பா செய்வியா? கண்டிப்பா. நான் சொன்னதை நீ செஞ்சா நீ சொன்னதை நாங்க செய்றோம். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இல்ல நீ பண்ணுவேன்னு. செய்றேன் ப்ளீஸ். அப்படின்னா இப்ப நாங்க சொல்றத நீ கேளு. எங்க பேச்சு கேட்டனா நாங்க என்னன்னு சொல்றோம். ஓகே செய்றேன். தப்பா இருந்தாலும் செய்றேன். குட் பாய். நானும் பூஜாவும் சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஸ்கூல் இன்டர் ஒன்றா தான் சேர்ந்து படித்தோம். எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதால தான் டிகிரி ஒன்றாவே சேர்ந்து படித்தோம். நாங்கள் எங்களோட யூத் லைஃப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். சரியா அந்த டைமில் தான் சைத்ரா எங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணோம். எல்லாரும் சைத்ராக்கு ஃபேன்ஸாக மாறிட்டாங்க. என் கிளாஸ் பொண்ணுங்க எல்லாருமே. ஆனால் அவ்வளோ ஈஸியாக எந்த பொண்ணுங்க கூடயும் அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆக மாட்டோம். ஆனா சைத்ரா கூட மட்டும் நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைச்சோம். அந்த மாதிரி தான் நாங்க ஃபர்ஸ்ட் இயர் முடியறதுக்குள்ள நாங்க சைத்ரா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனோம். நாங்க 3 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அவ பேச்சு, அவளோட மனசு, அவளோட ஆட்டிடியூட் இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சைத்ரா தினமும் எங்களை காலேஜுக்கு வர சொல்லுவா. சைத்ரா எங்களை காலேஜ்க்கு வர சொல்லி எங்களை படிப்பு திசையில மாத்தணும் பண்ணிட்டு இருந்த நாங்க எக்ஸாம் லைஃப்ல சைத்ரா கூட கம்பைன் ஸ்டடீஸ்ல பண்ணி ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல எங்களுக்கு தெரியாமலே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரியாமலே சைத்ரா எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. ஃபர்ஸ்ட் இயரும் முடிஞ்சிருச்சு. அதனால நாங்க அவளோட அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். படிப்புலயும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தோம். காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். நாங்க சைத்ராலாம் சேர்ந்து சினிமா பார்லர்னு எல்லா இடத்துலயும் சேர்ந்து சுத்தணும். வருஷங்கள் நாட்கள் மாதிரி கடந்து போகுதுன்றது தெரியாமலே வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. உல்லாசமா எங்க செகண்ட் இயரும் முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்துல தான் சடனா எங்க லைஃப்ல ஒரு டேக் டைவர்ஷன் வந்துச்சு. செகண்ட் இயர் காலேஜ் லீவ்ல சைத்ரா அவளோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தா. அப்பல இருந்து சைத்ரா கிட்ட நாங்க ஒரு மாற்றத்தை நோட்டீஸ் பண்ணோம். சைத்ரா அவளோட ஸ்கூல் பசங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால அவ லைஃப் ஸ்டைலை பத்தியும் சேஞ்சஸை பத்தியும் எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா. எப்பவுமே வெளியே சுத்தும் போது ஆண்களை கண்டுக்கவே மாட்டா. ஆனா இந்த மாற்றம் எங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணுச்சு. இதே விஷயத்தினால நாங்க ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் சந்திச்சோம். அதோட எங்க ஃபைனல் எக்ஸாம்ஸும் வந்துருச்சு. அது வரைக்கும் வேகமா கடந்து போன காலம் அந்த கடைசி 8 மாசம் 8 வருஷம் மாதிரி தோணுச்சு. நாங்க 10th படிக்கும்போது எங்க கிளாஸ்ல இருந்த ஒரு பையன் ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தரை காதலிச்சு எங்களை ஏமாத்திட்டான். தெரியாமையோ அந்த வயசுல ஹார்மோன்ஸ் அஃபெக்டால அவனை காதலிச்சிட்டான். ஆனா அதோட பிரதிபலிப்பு எங்க மனசுல லாங் லாஸ்ட் இம்பாக்ட் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல அவன் எங்ககிட்ட என்ன சொன்னானா, இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வெளியே போயிட்டான். அந்த 10th கிளாஸ்ல நடந்த சம்பவத்தை மறக்க முடியாம ஆம்பளைங்க மேல ஒரு வெறுப்பு உண்டாக்கிக்கிட்டோம். எங்க வாழ்க்கையில நடந்த ஒரு கெட்ட சம்பவத்தை சைத்ரா கிட்ட சொல்ல வேண்டியது இருந்தது. இதெல்லாம் தெரிஞ்ச சைத்ரா எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே, ஒரு ஆள் பண்ற தப்பால எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னான். எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி உனக்கும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைப்பான், எனக்கும் அந்த மாதிரி தான்னு
எதுக்கு நான் உன்கிட்ட சொல்றேன்னா நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால தான். ஆனா சைத்ரா மட்டும் நாங்க சொன்னது எப்ப தப்புன்னு சொன்னாலோ அன்னைக்கே எங்களை விட்டு தூரமா போயிட்டா. இதான் எங்க கதை, இதான் நடந்தது. இப்ப சொல்லு, உன்னை நாங்க என்ன பண்ணலான்னு? யார்கிட்ட சொல்றது இந்த கவலையெல்லாம்? நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் அதுக்கான சொல்யூஷனை நான் சொல்கிறேன். நீ சொல்றத நாங்க எப்படி நம்புறது? ப்ளீஸ், இதுக்கான பதில் என்கிட்ட இருக்கு. என்ன நம்புங்க ப்ளீஸ். சைத்ரா உன்னோட வைஃப், நாங்க எப்படி உன்னை நம்புறது? ப்ளீஸ், ஒரு தடவை நம்புங்க. கண்டிப்பாக செஞ்சு தரேன். என்ன நம்புங்க ப்ளீஸ். ஏய், யாரோ வந்துட்டாங்க. இவனை மேலே கூட்டு போ, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே. எஸ், யார் நீங்க? சித்து ஃப்ரெண்ட். எனக்கு தெரியாத ஃப்ரெண்டா? நாங்க வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அவன் எங்க இருக்கான்? சேதோ, அவன் பொண்டாட்டி வேற ஊர்ல இல்ல, எங்க இருக்கான்? அங்கதான் இருக்க, போய் பாரு. சேதோ, 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 எங்கடா இருக்கா? சேதோ, 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 சேதோ. டேய் டேய், என்னாச்சுடா? டேய், என்னாச்சுடா? டேய், என்னடா ஆச்சு? டேய், சொல்றா. நீ இங்க இருந்து போ. என்னாச்சு? சொன்னா கேளு. யார் என்னடா நீ பண்ணா இங்க உன்னை? போயிடுன்னு சொல்றா, சொல்றல. கொன்னுறா அவங்கள. போ. டேய், போ. இருடா. டேய். ஏய் ராகுல், ராகுல். ஏய் ஏய், வேண்டா, என் ஃப்ரெண்ட் அவன். நீ சொன்னா கேளு. எதுவும் பண்ணாத அவனை. வேண்டா. டேய், ஓய மூடு இல்ல உன்னை கொன்றுவேன். அடி பாவிங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி அநியாயமா அவனை கொலை பண்ணிட்டீங்களேடி. என் ஃப்ரெண்டு ராகுல். ஏய் ராகுல், ராகுல். ஏய் ஏய் ராகுல். டேய், நீ என்னடா இங்க இளநீ கடை போட்டிருக்க? மொத வாட்டி டீ கடையும் பொட்டி கடையும் வச்சிருந்த, அப்புறம் ஐஸ்கிரீம் கடை, பூ கடை, இப்ப இளநீ கடை. யாரா நீ? என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? சார் பிசினஸ் லாபம் தான் நடத்துவேன், நஷ்டம் தான் நிறுத்திடுவேன் சார். இத பாருங்க, நல்ல பிசினஸ், இளநீ பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இது எந்த ஃபண்ட்ல வந்துச்சு? சிஎம்மா பிஎம்மா? ஹோம் ஃபண்ட் சார். ஹோம் ஃபண்டா? அது என்ன? அது என் பொண்டாட்டி செயின் வச்சு தான் சார் இந்த தொழில் ஆரம்பிச்சேன். அதுக்கு உன் செயினை விற்க வேண்டியதானே? ஐயோ, இது ஏன் செயின் சார். என்னதான் இருந்தாலும் என் முறை பண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை சார். சின்ன வயசுல இருந்தேவா? சின்ன வயசுல இருந்து சார். ஏய், உனக்கு லவ் ஸ்டோரி இருக்கா? இருக்கு சார். ஏய், கங்க்ராட்ஸ் பிரதர். தேங்க்யூ சார். சார், உங்க ஜோடியை பார்த்ததும் உங்களை மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஆசை சார். தேங்க்யூ பிரதர். உனக்கும் லவ்ல சக்சஸ் ஆகணும் பிரதர். தேங்க்யூ உங்க சார். லவ் கதையை நிறுத்திட்டு ஒரு இளநியை விட்டு குடிங்க சார். இந்தாங்க சார். சார், எனக்கு ஒரு இளநீ வித் 2 ஸ்டார்ஸ். ஓகே சார். சார், ரேடியோ போடுவா சார். ஐயோ, டைம் ஆயிடுச்சு. போடு 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 போடு. ப்ரோகிராம் ஆரம்பிக்க போறாங்க பிரதர். சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு. சார், அந்த ப்ரோகிராம் கேட்டது வந்து நானும் ஃபேன் ஆயிட்டேன் சார். திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? சார், நீங்க கேளுங்க சார். சிக் 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 சிக். டேய், என்ன பெரிய சார்? பெரிய வெள்ளம்லாம் வந்து நின்னுருச்சு, சுனாமியே வந்துட்டு போயிருச்சு. ஆனா இந்த பாட்டு மட்டும் மாறவே மாட்டேங்குதுடா. சிக். ஆனா இந்த வருஷம் மட்டும் எப்படி மாறிட போகுது? அதே ராதாகிருஷ்ண கதை தான். என்னத்த சொல்லி தொலை. அங்க வருஷ கணக்கா போயிட்டு இருக்கு, இங்க ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. குஜ்ஜு. எனக்கு தாண்டா டார்ச்சர். டேய் நிறுத்துடா. இளநீ வெட்டலையா? சார், வெட்டணுமா சார்? இன்னும் வெட்டலையா நீ? வெட்றா. இந்த வெட்டுறேன் சார். எனக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு வெட்டு. சார், அவங்களுக்கு எதுக்கு சார்? அவங்க ஏற்கனவே காதல் தண்ணியில முழுகிட்டாங்க சார். டேய், எனக்கு எரியுதுடா. இது குடிச்சு எரியுதா? இதனால இல்லடா, இதுல பார்த்தாலே வயிறு எரியுது. சார், இன்னொன்னு வெட்டவா சார்? ஏன் எக்ஸ்ட்ரா காசு கேட்கவா? ஆமா சார். நான் இதுக்கே பில்லு தர மாட்டேன். ஹலோ, எஸ் சார். சாஸ்திரி நகர் எஸ்ஐ ஆன் டியூட்டி சார். எஸ் சார். ஓகே சார்.
ஓகே சார். எஸ் சார். டேய் கண்ட்ரோல் ரூம் வந்து ஃபோன் வந்துருச்சு, கிளம்பலாம். சார் சார் காசு சார். ஆ பணம் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா வச்சுக்க. எத்தனை வாட்டி சார் அக்கௌண்ட் வைப்பீங்க? ச்சே, இந்த எல்இ பிசினஸ் விளங்குற மாதிரி தான் சார். எல்இ வாங்க சார். சார் 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 எல்இ சார். பாத்தியா உன் ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்ததுன்னு? இருந்தாலும் உன் வைஃப் ஏதாவது இந்த மாதிரி பண்ணாளா சொல்லு. ஆ ப்ளீஸ், இது வரைக்கும் நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க. ப்ளீஸ், என் ஃப்ரெண்டை வேற கொலை பண்ணிட்டீங்க. அநியாயமாக அவனை கொலை பண்ணி எப்படி? ப்ளீஸ். ஏய் உன்னோட வைஃப் கால் பண்றா. ஓ அப்படியா? வீடியோ எடுத்து இவன் வைஃப்க்கு அனுப்பலாமா? வேண்டாம். செம்ம ஐடியா. யா ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. வேண்டாம். நீ மூட்ல இரு, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ப்ளீஸ். ஓகே ரெடி ரெடி கேமரா ஆக்ஷன். ஏய், ஒரு வேண்டாம். நிமிஷம். ரெடி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். சொன்னா கேளு. ஏய். பாக்குறியா நீ? எங்கேயே ஏமாத்தலான்னு பாத்தியா நீ? நீ எப்படி இங்க இருந்து வெளிய போறேன்னு நான் பாக்குறேன். நாங்க அனுப்பின வீடியோவை பாத்துருப்பா. இன்னைக்கே உன் கதை முடிஞ்சதுடா. எங்க கிட்ட இருந்து உன்னை எப்படி காப்பாத்திக்கிறேன்னு பாக்கலாம். செத்து போடா. ஏய் ஏய் வேணாண்டி, சொன்னா கேளுங்க.
விட்டுருங்கடி, இல்லைன்னா கொன்னுடுவேன். ஏய், டேய், ஆம்பளைங்கள பத்தி அவ்வளோ பெருமையா சொன்னாலே உன் ஒய்ஃப் இப்போ எங்க கிட்ட வருவாள்ல, அப்ப நாங்க யாருன்னு காமிக்கிறோம். ஹம். நான் தப்பு செய்ய மாட்டேன், என்னை விட்டுடுங்க. ஆய். ப்ளீஸ் ப்ளீஸ், ஏய் விட்டுருங்க ப்ளீஸ். எஸ் சார். ஓகே சார். போங்க போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போ, பின்னாடி போ. பின்னாடி. சார் எனக்கு ஒரு டவுட்டு, செத்து போனது ஆம்பளையா பொம்பளையா சார்? பாருடா, நல்லா பாரு. பாத்தியா? இறந்து போனவங்களுக்கு நான் சாமான் சப்ளை பண்ணுவா சார். நல்ல பிசினஸ் சார். சொல்லுங்க, நான் ஆரம்பிச்சிடுறேன். உனக்கு வேலையே இல்லையாடா? அது வந்து காலில் இருந்து சாவடிச்சிட்டு இருந்தா இப்ப சாவிட்ல இருந்து சாவடிக்கிற. ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட கூடாதுன்னா ரேடியோட வந்திருக்கேன் சார். இவனை உள்ள தள்ளி அந்த லட்டியால எடுத்து சார்ஜ் பண்றது. டெட் பாடியை ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? இந்த வீட்டு வேலைக்காரி சார். வர சொல்லு. ஓகே சார். ரங்கம்மா சார், இவங்க சார் ரங்கம்மா. என்னமாச்சு? அது சார், அது வந்து பயப்படாத, தைரியமா சொல்லு. ஏய், அவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கொடு. ஓகே சார். வாட்டர் கொடு, கொடு. இந்தாங்கம்மா. இப்ப சொல்லு, உன்னோட பேர் என்ன? என் பேர் ரெங்கம்மா சார். ரங்கம்மா. எவ்வளோ நாள் இங்கே வேலை பார்க்குற? 6 வருஷமா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார். என்னென்ன வேலை பார்ப்ப? வீட்டு வேலை, சமையல் வேலை சார். வெஜ் நல்லா செய்வீங்களா இல்லை நான்வெஜ் நல்லா செய்வீங்களா? ரெண்டுமே ஓ, சமையல் விஷயம் கொஞ்சம் டெம்ட் ஆயிட்டேன் சார். நான் டெம்ட் ஆனா? சாரி சார். இங்க பாரு, வெளியூருக்கு எங்கேயும் போகக்கூடாது. நான் எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். வெறும் கையோட வரணுமா சார்? யோ சொல்லியா, ஸ்டேஷனுக்கு வரணுமான்னு கேட்குறேன். அம்மா ரங்கம்மா, பஸ் ஸ்டேஷனுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கோ உன்னை வர சொல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னோம். போலீஸ் ஸ்டேஷன்னா எங்க மாமா அடிப்பாரு சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா உங்க மாமா அடிப்பாரா? நீ வரனா உங்க வீட்டுக்கு நாங்க வர வேண்டியது இருக்கும். நீ ஸ்டேஷனுக்கு வரலன்னா நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம். சரியா? சார், மாமாக்கு போலீஸ்னாலே பயம் சார். அப்போ உன் மாமாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துரு. சரியா? கிளம்பு. சார், இது கண்டிப்பா மர்டர் தான் சார். இவ்வளோ கன்ஃபார்மா சொல்ற? உடம்பு மேல காயத்தெல்லாம் பாருங்க சார். காயத்தெல்லாம் பார்த்து சொல்றியா? 1 or 2 முதல்ல அட்டாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரி, நீ ஒன்று பண்ணு, டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடு. ஓகே சார், நான் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார். அவங்க ஆன் தி வேல இருக்காங்க சார். ஷூர் சார். பாரு, இந்த இறந்து போன ஆளு இந்த காலனியில் யார் கூட க்ளோஸாக இருப்பான்னு தெரியுமா? ஓஹோ, ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணி. ஓகே சார், நான் கிளியர் பண்ணிடுறேன் சார். போங்க போங்க போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி பின்னாடி. பின்னாடி போ. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டடி. நான் உன்னை பார்க்கறதுக்கு இன்னும் 1403 minutes இருக்கு. உன்னை பார்த்ததும் நான் சொல்ல போற ஃபர்ஸ்ட் வேர்டும் 143 தான். நமக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் கூட அதே தான், டைம் கூட அதே தான். அது வரைக்கும் நீ இப்படி கனவு கண்டுட்டே இரு, நானும் அதே மாதிரி எங்க கனவு காண்றேன். பாய். அவ்வளோதானா? வேற என்ன வேணும்? சரி, வச்சிடுறேன். பாய். ஓகே, பாய்.
எப்ப சார் முடியும் சொல்லுங்க சார். சார் இருட் ஆயிடுச்சு சார், ப்ளீஸ் சார். டயர்டா இருப்பீங்க சார், கொஞ்சம் பிரேக் கொடுங்க சார். நம்மளையும் போட்டு சாவடிக்கிறான். உள்ள போய் பாரு. எஸ் சார். பேட்டை பாயறதுக்கு தான் சரியான நேரம். எஸ் சார். ஆ? ஏய், உனங்கடா போக சொன்னேன், இரு. சான்ஸ். மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீ தானடி. ஏய் என்ன சார்? எதுக்கு ஏன் கத்தி தொலைறீங்க? சார் இங்க பாருங்க சார்,